வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2 கொஷின் பார்க்க போகிறோம். SBI PO மெயின்ஸில் கேட்ட கொஷின் என்னென்ன கொஷின் அப்படின்னா, ஒரு சிலாஜிசம் கொஷினும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் சம் பார்க்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொஷினும் பார்க்க போகிறோம். சரி, பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கொஷின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 கொஷின் தான். ஓகேவா, பார்க்கலாமா? சிலாஜிசம் கொஷின் பாருங்கள், டேரக்ஷன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு நம்மளுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேட் ஆஃப் அப்படின்னா ஆல் ஏ ஆர் பி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அண்ட் சிம்பிள் இருக்கும், ஆம்பர்சன்ட் சிம்பிள் இருக்கும்போது ஒன்லி a few என்ன அர்த்தம்? சம் அண்ட் சம் நாட் இருக்குன்னு அர்த்தம். சம் ஏ ஆர் பி, சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னாலும் ரெண்டுமே கரெக்ட். ஆனா இந்த ரெண்டுமே கரெக்ட். ஆனா ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது தப்பு. ஓகேவா? சம் ஏ ஆர் பி ஆர் சம் ஏ ஆர் நாட் பினா அது கரெக்ட். அதுதான் ஒன்லி a few கான்செப்ட் அதுதான். சம் அண்ட் சம் நாட் சேர்ந்துருக்கும். ஆல் அப்படிங்கிறது வராது, பாசிபிள் கிடையாது. சம் ஏ ஆர் பி, சம் ஏ ஆர் நாட் பி அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். சரியா? டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, நோ ஏ இஸ் பி. அட் த பர்சன்டேஜ் சிம்பிள் சம் ஏ இஸ் பி. சரியா? ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த கண்டிஷனில் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? பர்சன்டேஜ் இருந்தால் சம். இப்போ நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணலாம். Q பர்சன்டேஜ் K அப்படின்னா sum Q or K. Sum Q is K. சரியா? அதான் மீனிங். Q பர்சன்டேஜ்னா sum Q or K. ஸோ இந்த பொசிஷன் K இருக்கு. K at the rate of J அப்படின்னா all K or J. சரியா? K பூரா J குள்ள இருக்கு. J ampersand symbol L அப்படின்னா என்ன அர்த்தம்? only a few J is L and few J is not L. புரியுதா? குட்டியே ஒரு போர்ஷன் மார்க் பண்ணிட்டு அதை சம் நாட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? சம் ஜே ஆர் நாட் எல். சம் ஜே நோ கண்டிஷன் வித் எல்ல இருக்கு. சரியா? சம் போர்ஷன் ஆஃப் ஜே ஆர் எல். சம் ஜே ஆர் எல், சம் ஜே ஆர் நாட் எல். அதான் இங்க ரிசம்பிள் பண்ணிருக்கேன். சரி, இந்த போர்ஷன் சம் ஜே ஆர் நாட் எல் கண்டிஷன்ல இருக்கு. ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த போர்ஷன் பூரா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பேலன்ஸ் இருக்க ஜே போர்ஷன் பூரா எடுத்துக்கிட்டோம்னா அதுல கே இருக்கும். இப்போ உள்ளுக்குள்ள வேற ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் வரப்போகுது அப்படின்னா அதையும் சேர்த்து நீங்க எல்லோட நோ கண்டிஷன் எடுத்துக்கூடாது. அதனால ஒரு குட்டி போர்ஷனை நான் உள்ள எடுத்து நான் நான் சம் நாட் கண்டிஷன்ல மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்களும் மார்க் பண்ணணும், இப்படி தான் மார்க் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த போர்ஷன் மட்டும் நீங்க சம் ஜே ஆர் எல் அப்படின்னு எடுத்துட்டு சம் ஜே ஆர் நாட் எல் கண்டிஷனுக்கு பூரா இந்த போர்ஷன் பூரா நீங்க எடுக்கக்கூடாது. இந்த போர்ஷன் பூரா நீங்க எடுக்கக்கூடாது. எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க இதுக்குள்ள வேற ஏதாவது வரப்போகுது அப்படின்னா, இப்போ ஜே ஆல் சி ஆர் ஜே அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆல் சி நம்ம ஆல் சி ஆல் எம் ஆர் ஜே அந்த மாதிரி இருக்குன்னா எம் நம்ம இங்கே வரைவோம். அப்போ இந்த போர்ஷன் பூரா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எம்மும் நோ கண்டிஷன் எல்லு நம்ம எடுத்துருவோம். எடுக்க சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நமக்கு தெரியும். டயக்ராம் ட்ரா பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சம் நாட் கண்டிஷன் ட்ரா பண்ணிக்குவோம். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குட்டி போர்ஷனை எடுத்து அதை சம் நாட் கண்டிஷன்ல போட்டிருக்கேன். சரியா? சரி, எல் என்ன சிம்பிள் இருக்கு? டாலர் சிம்பிள் இருக்கு. L is a no condition with R. ஓகேவா? L is a no condition with R at the rate of P. All R P. ஓகேவா? L no condition with R. புரியுதா? சரி, இப்போ கன்க்ளூஷன் ஸ்டேட் பண்ணலாம். Sum K being not R is a possibility. Sum K being R is not a possibility. சம் கே ஆறா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? ஏன்னா இந்த கேவை நம்ம ஆறுக்குள்ள வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இஸ் அ பாசிபிள். ஏன்னா எல் தான் இஸ் நோ கண்டிஷன் வித் ஆர். புரியுதா? எல் தான் இஸ் நோ கண்டிஷன் வித் ஆர். நம்ம கே இங்க இப்படி வரையலாம். சம் கே பீயிங் ஆர் இஸ் சம் கே பீயிங் நாட் ஆர் இஸ் அ பாசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா சம் கே பீயிங் ஆர் இஸ் அ பாசிபிலிட்டி. இந்த எல்லை தூக்கி நீங்க ஜே இப்போ ஜே பூரா இப்படி வரைஞ்சிட்டீங்க. ஜே கூட எல் only a few relation, only a few conditionல எல் இருக்கு. அப்போ திருப்பி இந்த எல் இது நோ கண்டிஷன் வித் ஆர்னு சொல்லிட்டு நீங்க வரையலாம். எல் இஸ் நோ கண்டிஷன் வித் ஆர்னு வரையலாம். ஆனா சம் கே பீயிங் ஆர் இஸ் அ பாசிபிள் திங் தான். அதனால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சம் கே பீயிங் நாட் ஆர் இஸ் அ பாசிபிலிட்டி. சம் கே ஆர் இருக்க வாய்ப்பே இல்லை, பாசிபிளே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பாசிபிள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபால்ஸ். ஆல் ஜே கேன் பி ஆர்.
எல்லா ஜேவும் ஆரா இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சம் ஜே ஆர் எல் அண்ட் சம் ஜே ஆர் நாட் எல். சம் ஜே ஆர் நாட் எல். இந்த போர்ஷன் வந்துட்டு எல் கூட சம் ஜே ஆர் நாட் எல் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு. சம் ஜே ஆர் எல் கண்டிஷன் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் ஜே வந்து எல்ல இருக்கு. அப்போ கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் ஜே எல்ல இருக்கும்போது இஸ் நோ கண்டிஷன் வித் ஆர். அதனால எல்லா ஜேவும் ஆர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல் ஜே கேன் பி ஆர் கொடுத்துருக்காங்க. இங்கே சம் போர்ஷன் வந்து எல்ல சம் போர்ஷன் ஆஃப் ஜே இஸ் இன் எல். ஸோ எல்லா ஜே எல்ல இருக்கும்போது எல் இஸ் நோ கண்டிஷன் வித் ஆர். ஸோ இந்த இன்க்ளூடிங் திஸ் சம் போர்ஷன் ஆஃப் ஜே. அதனால எல்லா ஆல் ஜே கேன் நெவர் பி ஆர். எல்லா ஜேவும் நம்ம ஆர்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த செகண்ட் கன்க்ளூஷனும் ஃபால்ஸ். ஆல் கியூ பீயிங் எல் இஸ் அ பாசிபிலிட்டி. இப்போ இந்த கியூ இந்த இருக்கு. ஆல் கியூ பீயிங் எல் இஸ் அ பாசிபிலிட்டி. இப்போ இந்த கியூவை நம்ம இப்ப எல்லுக்குள்ள வரையலாம். சரியா? ஆல் கியூ பீயிங் எல் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு தேர்ட் கன்க்ளூஷன் இருக்கு. இந்த கியூவை நம்ம எல்லுக்குள்ள வரைஞ்சிட்டு தெரியுதா? இந்த கியூவை நம்ம எல்லுக்குள்ள வரைஞ்சிருக்கோம். இந்த இருக்கு பாருங்க. இந்த கியூவை நம்ம எல்லுக்குள்ள வரைஞ்சாச்சு. இப்போ இந்த நமக்கு என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு அது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. எந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம வைலேட் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த இருக்கு கியூ. அப்போ சம் கியூ ஆர் கேன்னு நீங்க பாதி கியூவை சேர்த்து கேன்னு நீங்க வரையலாம். அப்புறம் இந்த கே பூரா ஜேன்னு நீங்க வரையலாம். ஸோ நம்ம இப்படியும் வரையலாம், தப்பு கிடையாது. அப்போ இந்த கியூ எல்லுக்குள்ள இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல் கியூ பீயிங் எல் இஸ் அ பாசிபிள் தான். ஸோ இந்த தேர்ட் கண்டிஷன் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ. இப்போ ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் சி அவுட் ஆயிடுச்சு. ஆப்ஷன் 1 ஆப்ஷன் பி அவுட் ஆயிடுச்சு. ஒன்லி 1 வந்துட்டு உங்களுக்கு கண்டிஷன் இல்லை, ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கிடையாது. சி அவுட், ஆப்ஷன் பி அவுட் ஆயிடுச்சு, ஆப்ஷன் சி அவுட் ஆயிடுச்சு. ஆப்ஷன் ஏ பாருங்க 4. அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி 3 வந்துட்டு நமக்கு கன்ஃபியூஷன் 2 வந்துருச்சு. அப்போ 4th நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆப்ஷன்ல வந்துட்டு ஏ ஆப்ஷன்ல 3rd and 4th கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டில 4th மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 4th நம்ம செக், 4th ஸ்டேட்மெண்ட் வந்து 4th கன்க்ளூஷன் நம்ம செக் பண்ணணும். ஆல் கே கேன் நெவர் பி ஆர். கே நம்ம ஆல் கே கேன் நெவர் பி ஆர்னு சொல்லியிருக்காங்க. கே வந்து ஆர் இருக்கவே சான்ஸே இல்லை அப்படின்ட்டு. ஆனா இருக்குதாங்க. நீங்க கேவை நீங்க ஆருக்குள்ள வரையலாம். இல்ல நீங்க சம் கே ஆர் ஆர் அப்படிங்கிற கண்டிஷன்ல கூட நீங்க வரையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ இங்க கே நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ ஆல் கே ஆர் ஆர் அப்படின்னு நீங்க போடும்போது கேக்கு கியூ கண்டிஷன் ஒரு கண்டிஷன் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் சம் கே ஆர் கியூ அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு. நான் இதுக்கு இந்த ரெண்டு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆல் கே ஆர் ஆரும் இருக்க வாய்ப்பு இருக்கு, சம் கே ஆர் ஆர் அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா? கியூ இங்க இருக்கு. இப்போ கே வந்து ஃபுல்லா ஜேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் கே ஆர் ஜே அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கே வந்து ஆருக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம் கே ஆர் ஆர்னு சொல்லலாம். சம் கே ஆல் கே கேன் பி ஆர் ஆல்சோ. ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், ஃபோர்த் கன்க்ளூஷன் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ் கன்க்ளூஷன் ஆகுது. ஒன்லி ஆப்ஷன் 3 இஸ் only conclusion 3 is true. So option E is the correct answer. Only third conclusion is true. Okay. So second question பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுங்க. கொஞ்சம் அடிச்சுக்குவோம். m percentage r. m percentage r னா sum m r r. Some portion of m is r. r at the rate of o. அப்போ all r are o. எல்லா ஆரும் o தான். சரியா? At the ampersand symbol அப்படின்னா என்னது? o is at only a few condition with n. So some portion of o are n and some portion of o are not n. சரியா? Some portion of o are not n, some portion of o are n. திருப்பி n க்கும் அதே condition, only a few condition with p. n லையும் கொஞ்சம் portion, only a few portion, some portion of n are not p. Some portion of o are not n, some portion of r are not p, some portion of o are n, some portion of n are p. சரியா? p dollar symbol with s. dollar symbol என்னது? no conditionல இருக்கு. p is no condition with s. வரைஞ்சாச்சு. இப்போ கன்க்ளூஷன் ரீட் பண்ணலாம். First conclusion read பண்ணுங்க. Some O are definitely not n. Correct. Some O are definitely not n.
சம்போ இதான் அந்த சம்போ ஆர் டெஃபினெட்லி நாட் என். ஆல்ரெடி இந்த நோ கண்டிஷன் தான் இருக்கு வித் என். ஸோ கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூ. அப்போ ஆப்ஷனில் 1 வச்சு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுல இது ஒன்று தான் ஆன்சர். அப்போ நம்ம ஆப்ஷன் இப்போ நம்ம கன்க்ளூஷன் 2 மட்டும் செக் பண்ணால் போதும். ஏன்னா ஆப்ஷன் ஏல 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் 2 மட்டும் செக் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சது. ஆல் என் பீயிங் எஸ் இஸ் நாட் அ பாசிபிலிட்டி. ஆல் என் எல்லா எண்ணுமே எஸ்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா எண்ணுமே எஸ்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா கரெக்ட். ஏன்னா சம் போர்ஷன் ஆஃப் என், சரியா, சம் போர்ஷன் ஆஃப் என் இஸ் இன் பி விச் இஸ் இன் நோ கண்டிஷன் வித் எஸ். சரியா, அந்த எண்ணில் கொஞ்சம் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இஸ் நோ கண்டிஷன் வித் எஸ். ஏன்னா சம் போர்ஷன் ஆஃப் என் இஸ் இன் பி, சின்ஸ் பி இஸ் நாட் கண்டிஷன் நோ கண்டிஷன் வித் எஸ், சம் போர்ஷன் ஆஃப் என் இஸ் ஆல்சோ இன் நோ கண்டிஷன் வித் எஸ். ஸோ எல்லா எண்ணும் எஸ்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆல் என் பீயிங் எஸ் இஸ் நாட் அ பாசிபிலிட்டி. கரெக்ட். அப்போ கன்க்ளூஷன் 2வும் கரெக்ட். அப்போ என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். நீங்கள் ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4 செக் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போ ஆப்ஷனை பார்க்குறீங்க, 2 ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வச்சு இருக்கு. அப்போ அது இருக்கிற ஒரே காம்பினேஷன் செகண்ட் கன்க்ளூஷன் கூட இருக்கு. செகண்ட் கன்க்ளூஷன் செக் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துச்சு. அவ்வளோதான். ஓகேவா? ஆப்ஷன் நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணி சான்சஸ் சூஸ் பண்ணி வச்சா ஏ ஆப்ஷன் தான். தேர்ட் கன்க்ளூஷன் பாருங்க. சம் எம் பீயிங் ஓ இஸ் அ பாசிபிலிட்டி. சம் எம் பீயிங் ஓ இஸ் அ பாசிபிலிட்டி. சம் எம் வந்து ஓவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? ஏன்னா சம் எம் இஸ் இன் சம் எம் ஆர் சம் போர்ஷன் ஆஃப் எம் வந்து ஆர் தான். ஆல் ஆர் ஆர் ஓ. அதனால சம் எம் கேன் பி ஓ. சம் எம் பீயிங் ஓ இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ சம் எம் பீயிங் ஓ இஸ் அ பாசிபிலிட்டி. என்ன அப்படின்னா சம் எம் வந்து ஓ தான், ஓல தான் இருக்கு. ஓல கொஞ்சம் சம் போர்ஷன் ஆஃப் எம் வந்து இருக்கு. ஸோ டெஃபினட் கன்க்ளூஷன் இருக்கிறத பாசிபிள் கன்க்ளூஷன் சொல்லக்கூடாது. சொன்னாங்கன்னா அது வந்துட்டு என்னது? ஃபால்ஸ். சம் எம் பீயிங் ஓ டெஃபினட் பீயிங் சம் எம் ஆர் ஓ அப்படிங்கிறது டெஃபினட் கன்க்ளூஷன். சரியா? சம் போர்ஷன் ஆஃப் எம் ஆர் ஓ அப்படிங்கிறது டெஃபினட் கன்க்ளூஷன். புரிஞ்சா? ஏன்னா சம் போர்ஷன் ஆஃப் எம் இஸ் அன் ஆர், ஆல் ஆர் ஆர் ஓ அப்படின்னா சம் போர்ஷன் ஆஃப் எம் ஆர் ஓ அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும்போது இது வந்துட்டு டெஃபினட் கன்க்ளூஷன். சம் ஓ ஆர் ஓ அப்படிங்கிறது சம் எம் ஆர் ஓ அப்படிங்கிறது வந்துட்டு டெஃபினட் கன்க்ளூஷன். சரியா? டெஃபினட் கன்க்ளூஷன் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கரெக்ட். ஆனா இதை பாசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா சம் எம் பீயிங் ஓ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்துட்டு ஃபால்ஸ். டெஃபினட் கன்க்ளூஷன் இருக்கிறது பாசிபிலிட்டி கொண்டு வரக்கூடாது கொடுத்தாங்கன்னா அது வந்துட்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சுல? ஓகே. இப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆல் பி கேன் நெவர் பி ஆர். ஆல் பி கேன் நெவர் பி ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது வாய்ப்பு இருக்குதானே? நம்ம பி வந்துட்டு இந்த பக்கம் நம்ம வரையலாம் தானே? இந்த இருக்கு எண்ணு. அப்போ நம்ம பி எந்த பக்கம் வரைஞ்சோம்னா தப்பு கிடையாது இல்லையா? ஸோ இந்த பியை நம்ம இந்த பக்கம் ஓட சேர்த்து வரைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது இந்த ஆரும் இந்த பிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்படியும் வரையலாம். ஸோ இந்த சம் போர்ஷன் ஆஃப் பி கேன் பி ஆர் அண்ட் சம் போர்ஷன் ஆஃப் ஆர் கேன் பி பி. புரிஞ்சுல என்ன சொல்றேன்ட்டு? நம்ம என்ன பியை வந்துட்டு எண்ணுக்கு இந்த பக்கம் வரைஞ்சிருக்கோம். ஆனா பியை நம்ம எண்ணுக்கு இந்த பக்கம் வரையலாம் தானே? இந்த இருக்குல்ல இந்த போர்ஷனை நம்ம எண்ணு கூட ஓவ இங்க வரையறதுக்கு பிஏ வரைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? அப்படிங்கும்போது இந்த ஆர் இங்க வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அந்த ஆரை நம்ம இப்படி கொண்டு வரலாம், தப்பு கிடையாது. நம்மளுக்கு கண்டிஷன் என்னது? என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி எ ஃபியூ கண்டிஷன் வித் எண்ல இருக்கு. சரியா? ஸோ ஒன்லி எ ஃபியூ கண்டிஷன் வித் எண் இருக்கும்போது எண்ணு கிட்ட நம்ம இந்த பக்கம் வரையலாம், பாசிபிள். சரியா? முடியவே முடியாது சொல்ல முடியாது. அப்போ என்ன நம்ம பியை நம்ம எண்ணோட சேர்த்து வரைகிறோம். அப்போ இது வந்து பி கண்டிஷன்ல இருக்கு. இது வந்து இங்க இந்த இருக்கு பி. அதே மாதிரி இந்த ஆரை ஆல் ஆர் ஆர் ஓ அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இந்த ஆரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வரலாம் தானே? இப்படி ஒட்டி வரைஞ்சோம் அப்படின்னா ஸோ ஆரும் பிக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, பியும் ஆருக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சா? ஸோ சம் ஆல் பி கேன் நெவர் பி ஆர்னு நம்ம சொல்ல முடியாது. பாசிபிள் வரலாம். அதனால நம்ம ஆல் பி கேன் நெவர் பி ஆர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரியா? அதனால ஆப்ஷன் கன்க்ளூஷன் 4 இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ண மாதிரி ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்ட். சரியா? இப்போ எக்ஸாமில் வந்துட்டு எப்படி பண்ணணுங்கிறது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன். அப்போ அடுத்து வந்துட்டு எல்லா கன்க்ளூஷன்ஸையும் உங்களுக்கு சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எல்லா கன்க்ளூஷன்ஸையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ எக்ஸாமில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் செட் ஆன உடனே ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஏதாவது ஒன்னோட காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் மட்டும் செக் பண்ணிட்டு
அந்த கன்க்ளூஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒன் வேற எங்கே இருக்கும், என்னென்ன காம்பினேஷன் இருக்கோ அதை மட்டும் செக் பண்ணி போட்டீங்கனாலே போதும். சரியா? இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. C is a no condition with E. C is a no condition with E. Some E or G. Percentage na some E, some conditions, so some E or G. G at the rate of B. அப்போ all G or B. At the rate of na all condition இருக்கு. B ampersand D அப்படின்னா என்னது? Only a few condition இருக்கு. Only a few condition அப்படின்னா என்னது? Some portion of B or D and some portion of B is a no condition with D. ஓகேவா? இதுதான் டயக்ராம். இப்போ கன்க்ளூஷன் ரீட் பண்ணுங்க. All B being D is a possibility. All B being D is a possibility யா கிடையாது. என்ன அப்படின்னா some portion of B தான் D, some portion of B or D, some portion of B is a no condition with D, so some portion of B or not D, some portion of B or not D. சரியா? எல்லா Bயும் D குள்ள வர வாய்ப்பில்லை. So option conclusion 1 வந்து false. Okay, some B being C is not a possibility. ஆப்ஷன் பாருங்க, only 1 அப்படிங்கிறது வந்துட்டு B ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்ம அடுத்தது செக் பண்ணி ஆகணும். some B being C is not a possibility. some B being C is not a possibility அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கு தானே? some B வந்து C குள்ள இருக்கலாம் தானே? இப்போ இந்த B நம்ம G நம்ம இப்படி வரைவோம். some portion of B or G, அப்புறம் all G or B. கரெக்டா? only a few conditionல B இருக்கு. அப்போ some portion of B or D, some portion of B or not D. அப்போ இந்த மாதிரி வரையலாம், தப்பு இல்லை. அப்படிதானே? நம்மளுக்கு C தான் வந்துட்டு E கூட நோ கண்டிஷன் இருக்கு. C தான் E கூட நோ கண்டிஷன் இருக்கு. ஆனா நம்ம B வந்துட்டு நம்ம C கூட டச் பண்ணி வரையலாம். ஸோ some B being C is not a possibility அப்படிங்கிறது false. some B being C is a possible condition. சரியா? பாசிபிள் தான். B வந்துட்டு C குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்ஷன் கன்க்ளூஷன் 2 வந்துட்டு false. புரிஞ்சா? ஸோ ஆப்ஷன் B அடி ஆயிடுச்சு, ஆப்ஷன் C அடி ஆயிடுச்சு. அப்போ நம்ம தேர்டு ஃபோர்த்து தான் செக் பண்ணணும். எல்லா கன்க்ளூஷன் செக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. all G can never be C. all G can never be C. கரெக்ட் தானே? எல்லா Gயும் C குள்ள நம்ம வரைய முடியாது. ஏன்னா some portion of G எங்க இருக்கு? E குள்ள இருக்கு. some portion of E தர்ப்பன், some portion of E or G, some portion of G or E அப்படிங்கும்போது இந்த போர்ஷன் வந்து C கூட நோ கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அதனால எல்லா Gயும் all G can never be C. கரெக்ட் தானே? some portion of G is in தர்ப்பன், இந்த some portion இதான் some portion of G is in no condition with C. ஏன்னா some portion of G வந்து E குள்ள இருக்கு, E is no condition with C. ஸோ இந்த இது வந்துட்டு all G can never be C அப்படிங்கிறது கரெக்ட் கன்க்ளூஷன் தான், ட்ரூ கன்க்ளூஷன். சரி, இப்போ ஃபோர்த் பார்க்கலாம். all D can be E. இந்த D இங்க இருக்கு, D இங்க இருக்கு. D நம்ம E குள்ள வரையலாம் தானே? இந்த D நம்ம E குள்ள வரைய வாய்ப்பு இருக்கு. all D can be E. all D can be E. சரியா? நம்ம வந்துட்டு எதையுமே நம்ம வைலேட் பண்ணல. Gயும் இருக்கு, G கூட Bயும் இருக்கு, வரையலாம். Bக்கும் Dக்கும் தான் என்ன, இந்த B வந்து நம்ம இப்படி வரையலாம். சரியா? இப்போ இந்த இருக்கு E. ஸோ நான் E கூட G வரைகிறேன். G all G or B அப்படிங்கிறதுனால B நான் இங்கே வரைகிறேன். சரியா? only a few கண்டிஷன்ல Bயும் Dயும் இருக்கு, அப்படிதானே? ஸோ some portion of B or D அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, some portion of B or D அப்படிங்கிறது இந்த இங்கே வந்துருச்சு உங்களுக்கு. அப்போ some portion of B or not D அப்படிங்கிறதுக்கு இந்த some portion of B or not D. ஓகேவா? வரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. all D can be E அப்படிங்கிற கன்க்ளூஷன் வந்துட்டு கரெக்ட் கன்க்ளூஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இந்த இருக்கு போத் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். சரியா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரி, இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் இது. ஓகேவா? 5 பாக்ஸஸ் இருக்கு. 5 பாக்ஸஸ் are placed one above the other in a stack.
box A is placed adjacent to box D. Box E is placed above box C but not on the topmost position. அப்படின்னா box E க்கு மேல இருக்காங்க, ஆள் இருக்காங்க, box இருக்கு, E வந்து topmost position இல்ல. Box D is not adjacent to box B. If box F is added to the stack, then the box F is placed below the box B. அப்போ வந்து 5 boxes கூட box F ஆட் பண்றாங்க அப்படின்னா F வந்து எங்க இருக்குமா, B boxக்கு கீழ இருக்குமா. All the boxes contain different number of pencils in a consecutive multiple of 6 from bottom to top. அப்படின்னா என்ன அர்த்தம், 5 பாக்ஸ் இருக்கு, 5 பாக்ஸ்லயும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6, அதாவது 6 12 18 24 அந்த ரேஞ்சா இருக்கலாம், இல்ல 12 ல இருந்து ஆரம்பிச்சு +6 போயிருக்கலாம், இல்ல 18 ல இருந்து ஆரம்பிச்சு +6 போயிருக்கலாம். ஃப்ரம் பாட்டம் டு டாப்ல வந்து போகுது. சரியா, கன்சர்வேட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6ல இருக்கு. Box A contains 36 pencils, okay, and does not place at odd numbers position when it comes from the top. மேல இருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா A வந்துட்டு odd நம்பர்ல இல்ல ஈவன் நம்பர்ல இருக்காங்க. சரியா, அப்ப எப்படி இருப்பாங்க, 6 இருப்பாங்க, 6 இருக்க வாய்ப்பு இருக்கு, 4 இருப்பாங்க, 2 இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, more than 2 boxes are placed above the box D. D க்கு மேல 2 பாக்ஸ்க்கு மேல இருக்காங்க. சரியா, total number of pencils is not more placed above the box D. So total number of pencils is not more than 198. 198 க்கு மேல number of pencils, total number of pencils வந்து exceed ஆகக்கூடாது. Neither box E nor box F is kept adjacent to box D. D க்கு adjacentல E வரக்கூடாது, F வரக்கூடாது, அப்புறம் D கூட D, B, E, F எதுவுமே box D கிட்ட வரக்கூடாது. சரியா, சரி ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். box A is placed adjacent to box D. adjacent to box D னா எப்படி இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இல்ல இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா, எது மேல இருக்கும்னு நமக்கு சொல்லல. adjacent to box A is adjacent to D மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கீழே வச்சு பிலோலையும் வச்சு வரைகிறோம், அபோவ்லையும் ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, box E is placed above box C but not on the top most position. ஸோ EC இப்படி இருக்காங்க, இங்கே இங்கேயும் ஆள் நிறைய ஆள் இருக்கலாம், ஆனால் ஈக்கு மேலேயும் ஆள் இருக்காங்க. இ பாக்ஸுக்கு மேலே நோ பாக்ஸ், சாரி இ பாக்ஸுக்கு மேலே பாக்ஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் above C பட் நாட் ஆன் த டாப் மோஸ்ட் பொசிஷன். ஈக்கு மேலே வந்து ஈதான் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஈக்கு மேலே பாக்ஸஸ் வந்து அடிக்கிருக்காங்க. சி வந்துட்டு ஈக்கு கீழே இருக்குது. சரியா, பாக்ஸ் டி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு பாக்ஸ் பி. அப்போது இந்த டி பக்கத்தில் ஏ இங்கே போட்டாச்சு, அப்போ டி பக்கத்தில் பி வரக்கூடாது, இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, இ வரக்கூடாது, எஃப் வரக்கூடாது, இ வரக்கூடாது, எஃப் வரக்கூடாது. அதே மாதிரி டிக்கு இந்த மேலே பி வராது, இ வராது, எஃப் வராது. சரியா, ஓகே. If box B is added to the stack, then the box F is placed below the box B. So B, F இப்படி இருக்கணும். F வந்து box B க்கு கீழே இருக்கணும். All the boxes contain different number of pencils in the consecutive multiples of 6 from bottom to top. கீழே இருந்து +6 பண்ணிட்டு போகணும் from bottom to top. சரியா, A வந்துட்டு 36 pencils வச்சிருக்காங்களா. Okay, and does not place at the odd number position when it comes from the bottom. More than 2 boxes are placed above the box D. D க்கு மேல 2 பாக்ஸுக்கு மேல இருக்கு. அப்போ இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. சரியா, டோட்டலா 6 தான். சரியா, அப்போ D க்கு மேல நம்ம வந்துட்டு A ஆல்ரெடி இருக்கு, அப்போ D க்கு மேல A இன்னொரு பாக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி D க்கு இங்க D க்கு மேல 3 பாக்ஸ் மேல இருக்கலாம், 2 க்கு மேல இருக்கலாம். நான் 3 ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். சரியா, வச்சிருக்கேன். நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டு பிளேஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். More than 2 boxes are placed above the box D. Okay, D க்கு மேல 2 பாக்ஸ் மேல போட்டாச்சு. Total number of pencils is not more than 198. A ஓடது 36 சொல்லிட்டாங்க. ஓகே, A க்கு மேல 2 பாக்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க நம்ம வந்து +6 போட்டோம்னா இங்க 42 இருப்பாங்க, இங்க 48 இருப்பாங்க, இங்க எவ்வளவு ஆச்சு, ஸோ இங்கே 42 48, இங்கே என்ன ஆகுது 54 60 இப்படி இல்லை, இங்கே ஜாஸ்தியாக போகுது பாருங்க. ஆனால் 198க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரி இப்போ நம்ம இந்த இசிபிஎஃப் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இங்கே இ வரக்கூடாது, எஃப் வரக்கூடாது, பி வரக்கூடாது. அப்போ இங்கே என்ன வர முடியும் நம்மளுக்கு, இங்கே பிஇஎஃப் பிஇஎஃப் எதுவுமே வரக்கூடாது. அப்போ சி மட்டும் தான் இங்கே வர முடியும் டி பக்கத்தில். அப்போ சி இங்கே போடுங்க. அதே மாதிரி இங்கேயும் சி இங்கே போட்டுருங்க. சிக்கு மேலே இ இருக்கணும். சரியா, அதே மாதிரி பிக்கு எஃப்க்கு மேலே பி இருக்கணும். அப்புறம் எப்படி போடலாம், ஸோ சியை இங்கே போட்டுட்டு இங்கே சி வந்துட்டு டிக்கு மேலே இருக்கு, சிக்கு மேலே இ ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் பிஎஃப் வேறு ஃபிக்ஸ் பண்ணணும். சி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
அடுத்து நம்ம இ எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஏ வந்து 36 நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் மேலேருந்து கவுண்ட் பண்ணும்போது இவங்க எதில் இருப்பாங்க, ஆட் நம்பர்ஸில் இருக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் ஈவன் நம்பர்ஸில் இருப்பாங்க. ஃப்ரம் டாப் டு பாட்டம் கவுண்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏ என்ன பொசிஷன் இருக்கணும். இப்போ இது 6ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா 5 + 1 எஃப்ங்கிற பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம 6 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா மேலே 6 5 4 அப்படி இருக்காங்க. சரியா, 6 5 4 அப்படிங்கும்போது இங்கே ஈயை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமா. ஸோ டிக்கு மேலே 3 பாக்ஸ் ஆயிடுச்சு. ஈயை நம்ம இங்கே, ஏன்னா இ வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன், இக்கு மேலே வந்துட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதனால நம்ம ஈயை இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஏ வந்து கரெக்டாக நம்மளுக்கு மேலே வந்து கவுண்ட் பண்ணும்போது 4th பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. கீழே வேறு 2 பாக்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இங்கே சிக்கு கீழே ஒன்று வரணும். அதே மாதிரி இங்கே இங்கே நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6க்கு மேலே போயிடும். அதனால ஈயை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈக்கு மேலே ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இசி ஃபிக்ஸ் ஆயிருச்சு. நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது பி அண்ட் எஃப். ஏன்னா பி வந்து எஃப்க்கு மேலே இருப்பாங்க, எஃப் வந்து பிக்கு எஃப்ங்கிற ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணணும், பிக்கு கீழே தான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு இடம் காலியாக இருக்குது. அதே மாதிரி எஃப்ஐ வந்து கீழே இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் தான் போட முடியும். சரியா, புரிஞ்சா. நான் இ இங்கே ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா இங்கே ஈக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இஸ் நாட் இன் த டாப் பொசிஷன். அதனால ஈக்கு மேலே ஒரு பாக்ஸ் விட்டுருக்கோம். அந்த பாக்ஸில் பிஏ போட்டுட்டு பிக்கு கீழே தான் எஃப் இருக்கணும். அதனால மிச்சம் இருந்த பொசிஷன் எஃப் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் எஃப் போட்டாச்சு. ஓகேவா. இப்போ 190 கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுவோம். சரியா, அதே மாதிரி இங்கே போட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் எது கரெக்டாக செக் பண்ணணும்ல, சி இந்த இருக்கு. ஸோ இயை நம்ம வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பிக்கு கீழே தான் எஃப் இருக்கணும். ஸோ பியை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எஃப் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 30 ஃபிக்ஸ் ஆகும். 30 நம்பர்ஸ் இருப்பாங்க. 30 36 42 48 54 60. இங்கே என்ன வரும், 30 24 18 வரும். சரியா, 80 24 30 அப்படி வரும். இப்போது இந்த 198 எதில் வருதோ அதான் கரெக்டு. பெரிய நம்பர் 60 மட்டும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணி பாருங்க. 90 இங்கே 36 + 30 96 ஆச்சு. 96 + 60 பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்கன்னா அப்புறம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுற பதில் ஒன்று மட்டும் ஆட் பண்ணி பார்க்கலாம். இருக்கிற டாப் மோஸ்ட் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 156, which is less than 198. அப்போ இந்த 156 என்னென்ன ஆட் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு 54 இருக்குது, ஒரு 48 இருக்குது, ஒரு 42 இருக்குது. இது கூட ப்ளஸ் 42 போட்டாலுமே நம்மளுக்கு என்ன ஆச்சு, 198 ஆச்சு. அதுக்கு மேலே 42க்கு விட்டுட்டு 48 இருக்குது ப்ளஸ் 54 இருக்குது. அப்போ 198க்கு எக்ஸீட் ஆகுது. சரியா, இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 198க்கு எக்ஸீட் ஆகுது. அதனால நம்ம இந்த ஆப்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். சரியா, இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாமா. 18 இங்கே மேலே நின்றுமா, 48 + 42 90. 90 + 30 120. 120 + 36 156. 156 + 24 156 + 24 180. 180 + 18 198. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். சரியா, BEADCF. இப்போ வந்துட்டு நம்ம கொஷின்ஸ் பாருங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் ஆஃப் பாக்ஸ் இ அண்ட் பாக்ஸ் எஃப். பாக்ஸ் இல எவ்வளோ நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இருக்குது, பாக்ஸ் எஃப்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இருக்குது. பாக்ஸ் இல 42 எடுத்திருக்கோம். எஃப்ல வந்துட்டு எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா எஃப் எங்கே இருக்காங்க, எஃப் தான் கீழே பாட்டம் மோஸ்ட் பாக்ஸ் 80 60 பென்சில்ஸ் இருக்குது மொத்தமாக. பாக்ஸ் இக்கும் பாக்ஸ் இ ப்ளஸ் பாக்ஸ் எஃப்ல இருக்க பென்சில்ஸ் ஆட் பண்ணணும் 60 நம்பர்ஸ். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. how many boxes are placed between box D and box B. பாக்ஸ் D வந்து இந்த இருக்கு, பாக்ஸ் D and பாக்ஸ் B. B எங்க இருக்கு, இந்த இருக்கு. எத்தனை பேர் இருக்காங்க, E and A 2 பேர் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் E சூஸ் பண்ணுங்க, அதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. சரி, எப்படி நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது பார்த்தீங்க இல்லையா. இப்போ இந்த எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது எக்ஸப்ட் த நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் வச்சு கணக்கு பண்ண மட்டும் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேவா. சரி, ஸோ இன்னைக்கு எடுத்த சிலாபிசம் கொஸ்டினும் அடுத்து இந்த பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டினும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எஸ்டி பிஓ மீன்ஸ் கேட்ட கொஸ்டின் தான். ரொம்ப ஈஸியானது. 2 கொஸ்டின் மொத்தம் எடுத்தாச்சு. சரியா, ஓகே. உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.